அனைவரும் வணக்கம். இப்போ நம்ம பார்த்து செம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஒரு பெண் இறந்துடுறாங்க. இறந்த பிறகும் அந்த பெண்ணுக்கு நடந்த அதிர்ச்சியை தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஒரு ஊர்ல ரகுமான் என்ற இளைஞன் வாழ்ந்துறாராம். இப்போ அந்த இளைஞன் ரொம்பவே அழகா இருக்கான். முக்கியம் பார்த்தீங்கன்னா அவனுக்கு கடவுள் மேல பக்தி அதிகம். இதனாலேயே எப்பொழுதும் அவன் கையில புத்தகம் கையுமாவே அவன் இருப்பான். அதுவும் இறைவனை அதிகமா பிரார்த்தனை பண்ணுவான். அவனுக்கு கல்யாண காலம் நெருங்கிச்சு. இப்போ அவன் கல்யாணம் பண்ணுறதுக்காக பல ஊர்களில் பெண்ணுக்கு சொல்லி அனுப்புறான். இப்போ ஒரு வரன் அவனுக்கு வருது. அந்த பெண்ணு ரொம்ப அழகான பெண். அது மட்டும் இல்லாம எல்லா தொழில்களிடமும் நான் ரொம்ப அழகா இருக்கேன், என்னை விட அழகு இந்த ஊர்லயே இல்லை அப்படின்னு அவ எப்போதுமே சொல்லிப்பா. அது தகுந்த மாதிரி அழகா தான் இருப்பா. அவர் நடந்து போயிட்டு இருக்கும் போது பல இளைஞர்களும் அவ பின்னாடியே வருவாங்க. ஆனாலும் யாரையுமே அவ கண்டுக்க மாட்டான். தன்னை விட அழகு இந்த ஊர்ல இல்லை அப்படின்னும் அவளோட தோழிகள்கிட்ட சொல்லிட்டே இருப்பான். அவளுக்கும் கல்யாண வயசு நெருங்குது. அவ பேரு ரசிதா. இப்ப ரசிதாவை பெண்ணு கேட்டு போறான். இப்ப அவனுடைய பெற்றோர்கள் இவனை பத்தி விசாரிக்கிறாங்க. ரகுமானுக்கு ஏகப்பட்ட சொத்து, அவனுக்கு சொத்துக்கு பஞ்சமே இல்லை. முக்கியம் பாத்தீங்கன்னா உட்காந்துட்டே சாப்பிடலாம். 100 ஏக்கர் கிட்டத்தட்ட நிலம் இருக்கு. அது மட்டும் இல்லாம அவன் மிகப்பெரிய ஒரு பிசினஸும் பண்ணிட்டு இருக்கான். இப்ப இதை பார்த்து ரசிதாவை திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க. இப்ப ரசிதா திருமணம் செஞ்சு உட்பட அவங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமா கழியும் அப்படின்னு அவன் நினைக்கிறான். அதான் முதல் நாள் இரவு அவளிடம் நெருங்குறான். இப்பதான் அவன் சொல்றா, நான் உனக்கு கல்யாணம் பண்ணது என்னுடைய அப்பா அம்மா வற்புறுத்தினாங்க, அதனாலதான் நான் உனக்கு கல்யாணம் பண்ணிட்டேன். எனக்கு இப்படியான ஆளை பிடிக்கவே பிடிக்காது. எனக்கு ரொம்ப ஸ்மார்ட்டான ஆளை தான் பிடிக்கும். முக்கியமா நீ ஆள் அழகா தான் இருக்கிற, ஆனா இந்த தாடியும் தொப்பியும் இந்த மாதிரிலாம் இருக்காத. இந்த மாதிரி இருந்தினா என்னால உன் கூட வாழவே முடியாது. அதனால உடனே இதை சேவ் பண்ணிட்டு வா, எடுத்துட்டு வா, அதுக்கு பிறகு நம்ம ஒன்னா இருக்கலாம் அப்படின்னு அவன் சொல்றான். இதை கேட்டு அவன் ஒரு நிமிஷம் அதிர்ச்சி அடைஞ்சிடான். ஏன் கல்யாணத்துக்கு முன்னாடி இது சொல்ல வேண்டியதானே அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனாலும் அவ எதுவுமே பேசாம அமைதியாவரா. இப்ப அந்த இரவு அப்படியே கழியுது. இப்ப 2 நாள் போகுது. 2 நாளும் அவங்க கூட அவ பேசாம இருக்கிறான். இப்ப திரும்பவும் அவ சொல்றா, உன்னை பாக்குறதுக்கு என்னோட அப்பா வயசு மாதிரி 50 வயசு மாதிரி இருக்கு, 25 வயசு இளைஞன் மாதிரியே தெரியல. அதனால நான் சொல்ற மாதிரி இந்த தாடிய மீசையும் வச்சிரு, அப்படி இல்லைன்னா என் கூட பேசாத அப்படின்னு அவ சொல்றா. இப்ப அவனுக்கு என்ன பண்றதுன்னு கூட தெரியல. அவனும் அமைதியா இருக்கான். முக்கியமா அவனுக்கு சின்ன வயசுல இருந்து ஆன்மீகத்தின் மேல நாட்டம் அதிகம். தனது மனைவி இப்படி இருக்காள் அப்படின்னு அவன் ரொம்ப வருத்தப்படுறான். இப்பதான் ரகுமான் அவனுடைய மனைவியிடம் ஒரு விஷயத்தை கவனிக்கிறான். அதாவது அவருடைய மனைவி அடிக்கடி வீட்டை போட்டு கை காலில் உள்ள முடிகளையும் முகத்துல உள்ள முடிகளையும் வச்சிட்டே இருக்கா. அது மட்டும் இல்லாம ஒரு நாளைக்கு 2-3 முறை அந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்கா. அந்த அளவுக்கு அவ அழகை பராமரிக்கிறான். இப்பதான் ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க அப்படின்னா ரகுமான் போய் கேட்கிறான். உன் வேலையை மட்டும் நீ பாரு அப்படின்னு அவன்கிட்ட எரிச்சலா சொல்றான். இப்ப கொஞ்ச நாளாவது அவங்க 2 பேத்துக்குள்ள எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் இல்ல. இப்ப ஒரு நாள் அவன் அசந்து தூங்கிட்டு இருக்கான். இப்ப ரசிதா வீட்டை பயன்படுத்தி அவனுடைய முடிய புடுங்குறான். இப்ப கண்விழிச்சு பாக்குறான். அவனுக்கு பயங்கர அதிர்ச்சி. என்னன்னா முகத்துல இருந்த தாடியை காணும், மீசையை காணும். இதை கண்டு அவன் அதிர்ச்சி உச்சத்துக்கே போறான். மனைவி தான் எடுத்துக்கணும் அப்படின்னு கோவப்பட்டு அவளை போய் பார்க்கறான். ரசிதா நல்லா தூங்கிட்டு இருக்கா. ஆனா ரசிதாவை ஏப்பிட்டு ஏன் இப்படி செஞ்ச அப்படின்னும் அவன் கேட்கறான். இப்பதான் ரசிதா சொல்றா, நீ இப்பதான் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்க, நம்ம 2 பேரும் இப்ப சந்தோஷமா வாழலாம் அப்படின்னும் அவன் சொல்றான். இப்போ அவன் கடுமையான கோவத்துல, இந்த பேர்லாம் பண்றிய, உனக்கே இது நியாயமா இருக்கா? எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் வாழ்வேன், உனக்கு பிடிச்ச மாதிரி நான் வாழ முடியாது அப்படின்னு அவன் சொல்றான். பக்கத்துல டேப்லெட்டோட கவர் இருக்கு. அதாவது இவனுக்கு மயக்க மருந்து கொடுத்துருக்கா. அதனாலதான் அவ தாடி மீசை வைக்கும் போது இவனுக்கு தெரியாம இருந்திருக்கு. இந்த நேரத்துல அதை பார்த்து ஒரு நிமிஷம் உறைஞ்சு போறான். இப்ப கோவப்பட்டு அவளும் கத்துறா, நீ இப்படியே இருந்தா என்னுடைய வாழ்க்கை என்ன வருது? எனக்கும் வாழ ஆசையா இருக்கும் இல்லையா? அதாவது நான் ஒரு வயசானவர் கூடயே நான் வாழ்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. அதனாலதான் இதை நான் செஞ்சேன். நானும் நிம்மதியா வாழணும், நீ எப்படியாவது இருன்னு சொல்லிட்டு நான் என்னோட அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு அவ போயிடுறா. இப்ப அது ரமலான் மாதம், அது ஒரு பண்டிகை காலம். இந்த 7 நாள் தான் இருக்கு. அந்த 7 நாள் இருக்கும் போதே அவளுடைய அம்மா வீட்டுக்கு போயிடுறா. அதுக்கு பிறகு அவன் விரதமும் இருக்கான், உணவும் சாப்பிடாமலும் இருக்கான். அவனுடைய அம்மா ரொம்ப வயசானவங்க, அவங்களால சமைக்கவே முடியாது. இருந்தாலும் அவன் கஷ்டப்பட்டு சமைச்சு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இப்ப அவனுடைய அம்மா ரமலான் காலம் வந்துருச்சு. இப்ப நாளைக்கு 1வது வருஷம். ஆனாலும் உன்னுடைய மனைவியிலேயே உன்னுடைய மனைவி போய் ஆட்சி வேண்டியதானே அப்படின்னு அவன் சொல்றான். இப்ப மனைவி ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொல்றான். ஆனா மனைவி வர மறுத்துறான். இப்ப அவனுடைய வீட்டுக்கு வெளியில ரகுமானோட அம்மா வேகமா ஓடி வராங்க. அப்பா, நான் வெளியில மிகப்பெரிய ஒரு பள்ளியை பார்த்தேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. என்னது பள்ளியை பார்த்தீங்களா? நீங்க ஏதாவது முதலே பார்த்திருப்பீங்க அப்படின்னு அவன் சொல்றான். அதாவது அது ஒரு பாலைவனம் மாதிரி உள்ள ஒரு பகுதி. அந்த பகுதிக்கு முதலைகள் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா எப்படி வந்தது அப்படின்னு யோசிச்சுட்டே சரி அப்படின்னு அவனும் போய் பார்க்கறான். அந்த தோட்டத்துல மிகப்பெரிய ஒரு ஓணம் பயங்கரமா நின்றுட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு ஒரு நிமிஷம் அதிர்ச்சியில உறைஞ்சு போறான். இப்ப நேரா வீட்டுக்கு போறான். நடக்கிறது எல்லாமே அசாதாரணமா இருக்கு அப்படின்னு அவன் நினைக்கிறான். இப்ப பக்கத்துல மிகப்பெரிய பாம்பு ஒன்னும் தென்படுது. நம்ம வீட்டுல ஏதோ நடக்க போகுதுன்றத அவன் உணர்றான். இப்போ உடனடியா அவனுக்கு போன் வருது. அந்த போன்ல உன்னுடைய மனைவிக்கு உடல்நலம் சரியில்லை, உடனே வா அப்படின்னு அழைப்பு வருது. இப்ப அங்க போய் பாக்குறான். அவனுடைய மனைவிக்கு காய்ச்சல் ரொம்ப அதிகமா இருக்கு. இப்போ உடனடியா
மருத்துவரை பார்க்க போறான். பரிசோதிச்ச மருத்துவர், உங்களுடைய மனைவிக்கு விசித்திரமான ஒரு நோய் இருக்கு, குணப்படுத்தவே முடியாது, இதுக்கு இன்னும் மருந்தே கண்டுபிடிக்கல அப்படின்னு மருத்துவர் சொல்றாரு. அதனால அதிர்ச்சியின் உச்சத்துக்கு போறான் ரகுமான். இப்ப அவனுக்கு என்ன பண்ணதே தெரியல. இப்ப அவனுடைய மனைவி, என்னை மன்னிச்சிருங்க, நான் உனக்கு ரொம்ப துன்பம் கொடுத்துட்டேன், அதனாலதான் எனக்கு இப்படியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு அவன் சொல்றான். ஆனால் கொஞ்ச நேரத்திலேயே அவனுடைய மனைவி இறந்துடுறான். கல்யாணம் பண்ணி 10 நாள் தான் ஆகுது, அதுக்குள்ள மனைவி இறந்துட்டாள் அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு வீட்டுக்கு போடுறான். ரஷிதாவை அடக்கம் பண்றாங்க. அடக்கம் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. இப்ப ரகுமான எல்லோரும் எரிச்சலா பாக்குறாங்க. என்னுடைய மகள் இறந்ததுக்கு நீதான் காரணம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனா அவன் எவ்வளவு முறை மறுக்கிறான். நான் அவனுடைய மகளிடம் எதுவுமே பேசல, நான் சண்டையிடல, நான் நல்ல முறையா தான் பார்த்துட்டேன் அப்படின்னு அவன் சொல்றான். ஆனாலும் அவங்க நம்புறதுக்கு தயாரா இல்ல. இப்ப எல்லோரும் திட்டுறாங்க. இவன் காதல வாங்கிட்டு அமைதியா இருக்கிறான். இப்ப அங்க ஒரு அசாதாரண சூழ்நிலை ஏற்படுது. உடனடியா ரஷிதாவை அடக்கம் பண்றதுக்கு கல்லறைக்கு போறாங்க. ஆனா கல்லறையில பயங்கரமான ஒரு விஷயம் நடக்குது. ஒரு பக்கம் திடீர்னு பத்தி எரியுது. இப்ப எல்லோருமே தெரிச்சு ஓடுறாங்க. என்ன நடக்குதுன்னு அங்க புரிஞ்சுக்கவே முடியல. இப்பதான் ரஷிதா என்ன பாவம் செஞ்சாலோ அப்படின்னு எல்லோரும் பேசிக்கிறாங்க. சாக போறாரு. அவர் ஒரு மதப்பட்டாளர். இப்ப அவரு உடைய மனைவி ஏதோ பாவம் செஞ்சிருக்கா, என்ன நடந்தது சொல்லுங்க அப்படின்னும் அவர் சொல்றாரு. இப்பதான் ரகுமான் சொல்றாரு, இது போல என்னுடைய மனைவி ரொம்ப நல்லவதான், ஆனா அவளிடம் ஒரு சின்ன குறை இருந்தது. அந்த குறை என்னன்னா, தன்னை ஒரு அழகானவனு காட்டிப்பா, முக்கியமா ஆடம்பரமான அழகு பொருட்களை பயன்படுத்துவா, உடையும் எந்த அடக்கமும் இல்லாம அணிவா. இதை நான் பலமுறை தண்டிச்சிருக்கேன். இப்ப இதெல்லாம் சொல்லி முடிக்கிறார் ரகுமான். இப்ப எல்லோருமே அதிர்ச்சியில உறைஞ்சு போறாங்க. இப்பதான் சாஹப் சொல்றாரு, அவங்களுக்காக கடவுளிடம் பிரார்த்தனை பண்ணுங்க, அவங்கள மன்னிச்சிட்டேன்னு நீங்க சொல்லுங்க, அப்பதான் அவருடைய ஆத்மா சாந்தி அடையும் அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்ப எல்லோருமே ரஷிதாவுக்காக பிரார்த்தனை பண்றாங்க. ரகுமானும் பிரார்த்தனை பண்றான். அவன் மன்னிச்சிட்டேன்னு சொல்றான். அடுத்த நிமிஷமே அங்க சாதாரண சூழ்நிலை ஏற்படுது. இப்ப இந்த பாம்பு பூச்சிகள்லாம் வெளில ஓடுறது, அங்க எரிஞ்சதெல்லாம் அமைஞ்சிருது. இப்போ உடனடியா ரஷிதாவை அடக்கம் பண்ணிட்டு எல்லோருமே வீட்டுக்கு போறாங்க. இப்ப வீட்டுக்கு போனவருக்கு மன அமைதியே ஏற்படல. அதாவது நம்முடைய மனைவி அப்படி என்ன தவறு செஞ்சா அப்படின்னு பலமுறை யோசிக்கிறாரு. மறுநாள் போயிட்டு அவருடைய கல்லறையில பாக்குறாரு. அந்த கல்லறையில ஏதோ எரிஞ்சிட்டே இருக்கு. இப்ப இதை கண்டு அதிர்ச்சி ஆகுறாரு. இப்ப திரும்ப வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்துட்டு அவருக்கு ஒண்ணுமே புரியல. இந்த இடத்துல தான் சாஹப் சந்திக்கிறாரு. சாஹப்பிடம் இது போல அவளுடைய கலரை எரிஞ்சிட்டே இருக்கு அப்படின்னும் திரும்பவும் சொல்றாரு. இந்த இடத்துல தான் சாஹப் சொல்றாரு, உனது மனைவிக்கு ஏதாவது பழக்கம் இருக்கா அப்படின்னும் அவர் கேட்கிறாரு. ஆமா, இது போல வீட்டு போட்டு அடிக்கடி முடிய வழிப்பா அப்படின்னும் அவர் சொல்றாரு. இப்ப சாஹப் அவங்க இந்த விஷயத்த பண்றாங்கன்னு சொல்ற. இப்ப வீட்டு ஒண்ணு வாங்கிட்டு போய் அந்த கல்லறை மேல வையின்னு அவர் சொல்றாரு. இப்ப அதே போல வீட்டு வாங்கிட்டு போய் அவளுடைய கல்லறை மேல வைக்கிறாரு. அடுத்த நிமிஷமே அங்க எல்லாமே சாதாரணமா நிகழுது. இப்ப கொஞ்ச நேரம் ஆகுது. இப்ப தினந்தோறும் மனைவியோட கல்லறைக்கு போயிட்டு ஒரு நிமிஷம் நின்றுட்டு வேண்டிட்டு வராரு. இப்ப அவருக்கு இன்னொரு கல்யாணமும் நடந்துருச்சு. அவருடைய வாழ்க்கை சந்தோஷமா போயிட்டு இருக்கு. வாழும் வரை எப்பொழுதும் சந்தோஷமா வாழணும் அப்படின்ற ஒரு விஷயத்த மனதில் வச்சுக்கிட்டு வாழ்க்கையை நடத்துங்க. அப்பதான் நம்மளுடைய வாழ்க்கையே சுவாரஸ்யமா இருக்கும். ஓகே, நம்மள இந்த வீடியோ எப்படி சந்திக்கிறேன். மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.